வணக்கம். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் மாற்றுத்திறனாளிகள் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக தமிழக முதல்வர் அவர்களுக்கு வருகின்ற 21ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் வள்ளுவர் கோட்டத்தில் நன்றி பாராட்டு விழா நடைபெற உள்ளது. இந்த நன்றி பாராட்டு விழாவானது மாற்றுத்திறனாளிகளுக்கு நலவாரியம் அமைத்து தந்தது, உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட பிரதிநிதித்துவம் அளித்தது, இந்த நிதியாண்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 1547 கோடி ஒதுக்கியதற்கும், மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை உயர்த்தியமைக்காகவும், மாற்றுத்திறனாளி அரசு ஊழியர்களுக்கு 50 வயதிற்கு மேல் பதவி உயர்வு வழங்க அரசாணை பிறப்பித்ததற்கும், இலவச பஸ் பாஸ் என எண்ணில் அடங்காத நலத்திட்டங்களை பயன்களை வழங்கியதற்கும், பிற மாநிலங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு திட்டங்களை அறிவிப்பதற்கு முன்னுதாரணமாக இருந்தமைக்காக நன்றி தெரிவித்து பாராட்டு விழா நடைபெற உள்ளது என்று ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகிகள் தெரிவித்தனர். ஆட்சி பொறுப்பேற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரைக்கும் ஒரு சமூக நீதி மைல்கல்லை ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக பல்வேறு விஷயங்களிலே செய்திருக்கிறார்கள். மிக முதன்மையாக மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையம் என்பதை 30 ஆண்டு காலம் சட்டத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட யதார்த்தத்திற்கு மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகளை கொண்டு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை, பல பேர் மறந்து போன விஷயத்தை நினைவாக்கி இருக்கக்கூடிய முத்தாய்ப்பான ஒரு சட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் யதார்த்தத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கான ஐநா உரிமை உடன்படிக்கை ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிக்கும் ஒரு அரசியல் தேர்வுக்கும் அரசியலில் அவர்கள் பங்கேற்பதற்குமான உரிமை இருக்கிறது என்று 2007 உலக பொதும மாற்றுத்திறனாளிகள் அத்தனை பேரும் சேர்ந்து வரையறுத்திருந்தாலும் கூட இந்தியாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரதிநிதித்துவம், ஏன்னா சீயிங் இஸ் பிலீவிங், கண் பார்த்தா மட்டும்தான் கருத்தில் நிறைவார்கள். அந்த கருத்தை நிறைவேற்றுவதற்கு சமூக நீதி அரசியலிலே உடலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான அரசியலாக சேர்த்து வெறும் சமூகத்தால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கான அரசியல் மட்டும் சமூக நீதி கிடையாது. அதற்கு அடுத்த கட்டமாக உடலால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்குமான நீதி சேர்க்கின்ற பொழுதுதான் அது 360 பாகையாக முழுமை பெறுகிறது என்கின்ற அந்த விஷயத்தை நியாயப்படுத்தி அதை ஒரு சட்ட முன்வடிவாக 13,988 மாற்றுத்திறனாளிகள், இதுல 37 மாவட்ட கவுன்சிலர் உட்பட, ஒன்றிய கவுன்சிலர் உட்பட, மாநகராட்சி கவுன்சிலர் உட்பட அத்தனை மட்டங்களிலே சமூக நீதியினுடைய குரலாக மாற்றுத்திறனாளிகள் குரல் ஒலிக்க வேண்டும். ஏன்னா ஒரு சேரிட்டி பீயிங்ல இருந்து ஒரு பொலிட்டிக்கல் பீயிங் சொல்லுவாங்க. ஐயோ பாவம் என்று பார்த்த காலம் வேற. இதே மாற்றுத்திறனாளிகள் சட்டம், பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துல கவிதா என்ற மாற்றுத்திறனாளி ஒரு காது கேட்க முடியாத மாற்றுத்திறனாளியாக இருந்த காரணத்தால் நீ தேர்தலில் நிற்க முடியாது என்று விளக்கப்பட்ட நேரத்தில் அந்த மாற்றுத்திறனாளி பெண்ணிலிருந்து தொடங்கிய மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தினுடைய போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து மாற்றுத்திறனாளிகளால் தேர்தலில் நிற்க முடியும் என்கின்ற இடத்திற்கு நகர்த்துறோம். இப்ப மாற்றுத்திறனாளிகள் தேர்தலில் நிற்காமலேயே நாங்கள் நியமன பொறுப்புகளுக்கு வர்றோம். இது ரொம்ப மிக முக்கியமான விஷயம் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு. இதை பார்த்து தெலுங்கானா இப்ப மாற்றுத்திறனாளிகளுக்கு இதே மாதிரி ஒரு சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான கோப்பை தயார் செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு தான் இவர்கள் அத்தனை பேருக்கு முன்னோடியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இது சாதாரண விஷயம் இல்ல. உபுண்டுன்னு ஒரு ஆப்பிரிக்க ஒரு சொல்லுவாங்க, ஐ ஆம் தேர்ஃபோர் ஐ ஆம் அப்படிம்பாங்க. நான் இருப்பதுதான் இங்க இருக்கிறோம். அப்ப நான் எங்களுடைய இருப்பை நாங்கள் காட்டுவதற்கும் எங்களுடைய உரிமைகளை பேசுவதற்கும் எங்கள் பக்கத்திலிருந்து யோசிப்பதற்குமான ஒரு விஷயத்தை மாற்றுத்திறனாளிகளுக்கான மிக முக்கியமான பங்கேற்பு. நத்திங் அபவுட் அஸ் வித்அவுட் அஸ், எங்களுக்கான எதுவும் நாங்கள் அல்லாமல் இல்லை என்று சொல்வது உண்டு. அப்ப எங்களுக்கான விஷயத்தை பேசுகின்ற பொழுது அந்த இடத்தில் எங்கள் குரல் ஒலிக்க வேண்டும் என்ற சமூக நீதி கருத்தை முன்வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் சங்கங்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து மாற்றுத்திறனாளி ஒருங்கிணைப்பு குழுவாக வருகின்ற சனிக்கிழமை 21ஆம் தேதி மாலை வள்ளுவர் கோட்டத்தில், புனரமைக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தில் முதல் நிகழ்ச்சியாக மாற்றுத்திறனாளிகளுடைய நன்றி நவிலும் பாராட்டு விழாவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்களுக்கு எடுக்க இருக்கிறோம். பொறியின்மை யாருக்கும் பழி என்று அறிவறிந்து ஆழ்வினை இன்மை பழி என்று வள்ளுவர் பெருந்தை சொல்லியிருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளியாக பிறப்பது யாருடைய பழியும் இல்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் 6வது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏராளமான திட்டங்களை தொடர்ந்து செய்து வருகிறார். எப்படி முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்தியாவிலே முதல் முறையாக ஊனம் என்ற சொல்லை நீக்கி மாற்றுத்திறனாளிகள் என மாற்றுத்திறனாளிகள் சமூகத்திற்கு பெயர் சூட்டி மகுடம் சூட்டினாரோ,
அவர் வழியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மீண்டும் ஒரு அத்தியாயமாக அவருடைய பொற்கால திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியாவிற்கே முன்மாதிரி முதல்வராக, வழிகாட்டு முதல்வராக திகழ்ந்து மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி அமைப்புகளில் நியமன முறையில் பிரதிநிதித்துவம் வழங்கிட வரலாற்று சிறப்புமிக்க சட்ட மசோதாவை சட்டசபையில் நிறைவேற்றி அதனை அரசனாக பெற்று தந்ததற்கும், இந்தியாவிலே எந்த கட்சியிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசியல் பிரவேசத்தை அடைய முடியாத சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதுரை பொதுக்குழு வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அரசியல் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக தனி அணி உருவாக்கியதோடு மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு துறையில் 50 வயசு மேற்பட்டவர்களுக்கு பதவி உயர்வு பெற துறை தேர்வை ரத்து செய்தார். நவீன ஸ்கூட்டர் வழங்கினார். இலவசம் வீட்டுமனை பட்டா வழங்கினார். ஆக சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தகைய ஒரு இந்தியாவுடைய வழிகாட்டு முதலமைச்சராக திகழக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வருகின்ற 21ஆம் தேதி வள்ளுவர் கோட்டத்தில் அனைத்து சங்கங்களும் ஒருங்கிணைந்து ஒரு மாபெரும் வரலாறு போற்றும் நன்றி பாராட்டு விழாவை நடத்திட உள்ளோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அனைத்து வகை மாற்றுத்திறனாளி சமுதாயத்துக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், வருகிற சனிக்கிழமை ஜூன் மாதம் 21ஆம் தேதி 4 மணி அளவில் சென்னை வள்ளூர் கோட்டத்தில் தமிழக முதல்வர் அவர்களுக்கு அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் ஒருங்கிணைந்து நன்றி பாராட்டு விழா நடைபெறுகிறது. இந்த விழாவில் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் திரளாக ஒன்று சேர்ந்து கலந்து கொண்டு நம்முடைய முதல்வருக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமை. மேலும் இந்த பாராட்டு விழாவிற்கு மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்துடன் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர்.